ஹலோ கைஸ், வெல்கம் டு டிவி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, எயிட் கோட் ப்ராப்ளம்ல கொஸ்டின் நம்பர் 1748 அப்படிங்கிற அரே கொஸ்டின்ல சம் ஆஃப் யூனிக் எலமெண்ட்ஸ். யூனிக் எலமெண்ட்ஸ்னா என்னன்னா, அதாவது ரிப்பீட்டடா ஆகாம இருக்கிற எலமெண்ட் தான் யூனிக் எலமெண்ட்ஸ். அதாவது ரிப்பீட்டடா இருக்கக்கூடாது. எலமெண்ட் வந்து ஒன்ஸ் தான் இருக்கும், ரிப்பீட் ஆகக்கூடாது. இப்ப இன்புட்ல பார்த்தீங்கன்னா நம்ஸ் இன்புட் 1,2,3,2 டூங்கிற எலமெண்ட் ரிப்பீட் ஆகுது. ஸோ அது யூனிக் கிடையாது. யூனிக்னா டிஃபரெண்டான எலமெண்ட் மட்டும் தான் நம்ம ஆட் பண்ண போறோம். இப்ப அதுல யூனிக் எலிமெண்ட் என்ன 1,3 அது ஆட் பண்ண 4. இது எக்ஸாம்பிள் 2ல எதுவுமே யூனிக் கிடையாது. ஏன்னா எல்லாருமே ரிப்பீட்டடான எலிமெண்ட்ஸ். எக்ஸாம்பிள் 3ல பாத்தீங்கன்னா எந்த எலிமெண்ட்டுமே ரிப்பீட் ஆகல. ஸோ அதோட டோட்டல் சம் இது நம்ம எப்படி கண்டுபிடிக்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இனிஷியலா சம் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் இண்டெக்ஸ் யூஸ் பண்ண போறோம். ஃபார் லூப் ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் லென்த் ஆஃப் நம்ஸ். இப்ப இந்த இஃப் கண்டிஷன் கரெக்டா நோட் பண்ணிக்கோங்க. இஃப் நம்ஸ் டாட் கவுண்ட் ஆஃப் நம்ஸ் ஆஃப் 5 இஸ் ஈக்குவல் டு 1. அதாச்சு நம்ஸ்ங்கிறது என்ன? இந்த 1,2,3,2 டாட் கவுண்ட் ஆஃப் நம்ஸ் ஆஃப் 5. இப்ப ஐயோட வேல்யூ என்ன? லென்த் ஆஃப் நம்ஸ் 4. இப்ப ஐயோட இது என்ன? இண்டெக்ஸ் 0ல இருந்து 1,2,3 வரும். இப்ப நம்ஸ் டாட் கவுண்ட் ஆஃப் நம்ஸ் ஆஃப் 5. நம்ஸ் ஆஃப் 5 ஃபர்ஸ்ட் 0ன்னு கொடுத்துட்டோம்னா இந்த நம்ஸ் ஆஃப் 0 இருக்க வேல்யூ என்ன? 1. அது வந்துட்டு ஒரே ஒரு தடவை தான் கவுண்டா இருந்துச்சுன்னா அதை ஆட் பண்ணிக்கும். இப்ப அதே நாட் ஈக்குவல் டு 1 கவுண்டா இருந்துச்சுன்னா அது ரிஜெக்ட் பண்ணிடும். அதாவது இந்த நம்ஸ் நாட் கவுண்ட் ஆஃப் நம்ஸ் ஆஃப் ஈக்குவல் டு 1 என்னன்னா அந்த எலமெண்ட் ஒரே ஒரு தடவை மட்டும் தான் கவுண்ட் இருந்துச்சுன்னா அது சம் ஈக்குவல் டு சம் பிளஸ் நம்ஸ் ஆஃப் அந்த எந்த இண்டெக்ஸோ அதை ஆட் பண்ணிக்கும். நெக்ஸ்ட் ரிட்டர்ன் சம். இப்ப நம்ம சப்மிட் அப்படிங்கிறது கொடுத்தோம்னா அவ்வளோ ஆன்சர் அக்செப்டட். இட்ஸ் ஆல் அபவுட் தி கொஸ்டின்.